இந்த யோகி பாபு இருக்கார்ல, அவருக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ கோயிலில் போய் கருவறைக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டு அவங்க பேரை சொல்லிட்டு வந்துடுவாரான். அதுக்கப்புறம் அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரில. சுந்தர்சி வந்து எத்தனை எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டாருன்னு தெரில. இந்த ரஜினி ப்ராஜெக்டில் எவ்வளவு குளறுபடின்றீங்க. இப்போ ஆக்சுவலாக பல வருடங்களுக்கு பிறகு சுந்தர்சி ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஒரு பக்கம் கமல், இன்னொரு பக்கம் ரஜினி, நடுவில் சுந்தர்சி நின்றுக்கிட்டு அப்படி இருந்துச்சு அந்த அறிவிப்பு. ஆனால் பெரிய வைப்பை கிரியேட் பண்ணிச்சு பாருங்கள். ரஜினிக்கு 70 வயசு தாண்டிட்டார், கமலுக்கு 70 வயசு தாண்டிட்டார். சுந்தர்சி கிட்டத்தட்ட பல வருடங்களாச்சு அவருடைய என்ட்ரிக்கு வந்து. ஆனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த 3 பேருடைய காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு பேசின ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த காம்பினேஷன் இருந்தால் படம் சூப்பராக வந்திருக்கும் அப்படின்னு சொன்னவங்களாம் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல காம்பினேஷனை ஒரு நல்ல நாளில் ரஜினி வந்து அறுத்து கறி போட்டார். நல்ல ஒரு சிக்கன் 65 போட்டு அதில் சுந்தர்சியை போட்டு பெரட்டி எடுத்துட்டார். ஃபுல் கோவம் சுந்தர்சிக்கு, இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டாரே அப்படின்ட்டு. ஆனால் அவமானப்படுத்தினது சுந்தர்சி தான். அவர் வந்து ஊருக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை நான் பண்ணலைன்னு சொல்லி அது ரஜினிக்கும் கமலுக்கும் ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. கொஞ்சம் விட்டுருந்தால் அவங்க அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, சுந்தர்சி எங்கள் படத்தில் கிடையாது அப்படின்னு. அவர் முந்திக்கிட்டார். ஸோ இதில் வந்து சுந்தர்சி பலசாலியா ரஜினி பலசாலியான்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு நல்ல சுபயோக சுபதினத்தில் அந்த கூட்டணி முறிந்தது. அதற்கப்புறம் சுந்தர்சியை ஒரு வேலையை பார்க்க போயிட்டார். ஆனால் ரஜினி சும்மா இல்லை, பல முக்கியமான இயக்குனர்களை வரவழைச்சு தொடர்ந்து கதையை கேட்டுக்கிட்டு இருந்தார். அதில் வந்து நித்திலன் சாமிநாதன், அவர் மகாராஜா படம் பார்த்தவங்களுக்கு எல்லாமே அடடா இப்பேற்பட்ட ஒரு டைரக்டரான்னு வியந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் பண்ணார், சூப்பர் படம். ஆனால் அது பெரிய ஹிட்டெல்லாம் ஆகலை. பட் மகாராஜா தாறுமாறான ஹிட்டு. இந்த நம்பிக்கையில் அதுக்கு முன்னாடியே வந்து நித்திலன் சாமிநாதனும் ரஜினியும் மீட் பண்ணியிருக்காங்க. மகாராஜா ஹிட்டுக்கு முன்னாடியே அவர் ஒரு கதையை கேட்டிருக்காரு. அதற்கப்புறம் சுந்தர்சி போன பிறகு மீண்டும் நித்திலனை கூப்பிட்டு அந்த கதையை பழையபடி கேட்டு அவரை வந்து ஸ்டாண்ட் பையாக வச்சுட்டார், இருங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதற்கப்புறம் வந்து இந்த அஸ்வத் மாரிமுத்து அவர் வந்து சிம்பு வச்சு படம் பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணி ஏஜிஎஸில் போயிட்டுருக்கு. அவரை கூப்பிட்டு ஒரு கதையை கேட்டு அடடா சூப்பராக இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நம்ம பண்ணலான்னு அவரை உட்கார வச்சுட்டார். அதற்கு முன்னாடி இந்த பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன், அவர் தேசிய விருதெல்லாம் வாங்கினவர். அந்த படத்தினுடைய ஃப்ளோவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு இளம் இயக்குனருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதுன்னே எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா இப்போ ஊர்லேருந்து கிளம்பி வர்ற பல இளைஞர்கள் யார்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா பாரதி ராஜா பாலச்சந்தர்னு சொல்லுவாங்க. இப்போ சமீப காலத்தில் கேட்டிங்கன்னா சங்கர் மணிரத்னம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ், நெல்சன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி வந்து உதவி இயக்குனராக வர்றவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு. சரி ரைட்டு, அவங்க ஃப்யூச்சரில் யாருக்கு படம் பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படின்னா எல்லாருடைய சாய்ஸ்லையும் ரஜினியும் கமலும் இருப்பார், அஜித்தும் விஜயும் இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு கனவுகளோடு வந்த இயக்குனர் தான் ராம்குமார் பாலகிருஷ்ணனும். அவருக்கு 2வது படத்தில் அடித்து படுறா ஜாக்பாட்டுங்கிற அளவுக்கு ரஜினி கூப்பிட்டு ஒரு கதையை கேட்டு தம்பி சூப்பரு நம்ம சேர்ந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து வெளியில் சொன்னாலும் கஷ்டம், சொல்லனாலும் கஷ்டம், மூடி வைக்கவும் முடியாது, அவுத்து விடவும் முடியாது. அவர் வந்து ஒரு பட்ட பிரசவ வேதனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை, வச்சுக்கிறோன்னு சொல்லலை. இது இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? ஒரு டைரக்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை உடனடியாக அறிவிக்கிறது தானே சரி. இதில் வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, இப்போ சௌந்தர்யா ஃபோன் பண்ணி ஒரு கதை சொல்லுங்கள், அப்பாவுக்கு கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னோடனே இவர் சௌந்தர்யா தான் கதை கேட்க போகிறாங்கன்னு போயிருக்காரு. போனால் அங்கே ரஜினி உட்காந்துருக்காராம். எப்படி இருக்கும்? பயங்கர ஷாக்கு அவருக்கு. இதயமெல்லாம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து அப்புறம் கூல் பண்ணி தண்ணி கிண்ணிலாம் கொடுத்து தம்பி உட்காருங்க, கதை சொல்லுங்கள், நாங்கள் 2 பேருமே கேட்குறோன்னு சொல்லி தான் அந்த கதையை ஃபைனல் பண்ணது. உடனடியாக ராஜ்கமலுக்கு சொல்லி நீங்கள் வந்து கதையை கேளுங்க, நான் அவருக்கு படம் பண்ணுறேன்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே என்ன பஞ்சாயத்துன்னு தெரில. இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் பேர் எடுத்தாலே ராஜ்கமலில் அங்கே யாருக்குமே பிடிக்கல. அவங்க வந்து சார் இந்த கதையை கேளுங்க, இந்த கதையை கேளுங்கன்னு அவங்க ஒரு 2-3 பேரை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து ரஜினிக்கும் குழப்பம், ராஜ்கமலுக்கும் குழப்பம், இந்த இயக்குனர்களுக்கும் குழப்பம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இவங்களுடைய இத்தனை வருட அனுபவத்தில்
ஒருத்தரை பார்த்து அவங்க கதை சொல்லும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இவர் இந்த கதையை சொன்ன மாதிரி படமாக்கிடுவார் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ப்ரூவ் பண்ண இயக்குனர்கள் இவங்கள்லாம் ஏன் இவ்வளோ குழப்பம்னு நமக்கு தெரியல. சிபி சக்கரவர்த்தி தான் ரஜினி 173 பண்ண போகிறாருங்கிற மாதிரி தகவல்கள் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது அறிவிப்பாக வரப்போகுது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வெளியிடும் பொழுது நீங்கள் அந்த அறிவிப்பு படிச்சிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த அறிவிப்பு வரப்போகுது. ஸோ அதற்கு முன்னாடி அவர் தான் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சு தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இப்போ இந்த சிபி சக்கரவர்த்தியை ரஜினி பல மாதங்களுக்கு முன்னாடி வர வச்சு கதை கேட்டு அதை லைக்கா நிறுவனம் பண்ணுறதா இருந்துச்சு. எப்போன்னா இந்தியன் 2 வர்றதுக்கு முன்னாடி லைக்கா நிறுவனம் ரொம்ப வளமாக இருந்தாங்கல்ல, பசை ஜாஸ்தியாக இருந்த காலத்தில் அவங்க ரஜினிகிட்ட அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போல்லாம் லால் சலாம்லாம் கூட வரலன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இந்த கதையை கேட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா அப்போ டான் பண்ண டைம், டான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. ஸோ அந்த நேரத்தில் சிபி சக்கரவர்த்தியை கூப்பிட்டு கதையை கேட்டு நல்லா இருக்குன்னுலாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ லைக்காவும் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க போகிற நேரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல. ரஜினிக்கு சிபி சக்கரவர்த்தியுடைய ஆட்டிடியூட் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. அவர் நேராக தமிழ்குமரனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சிபி சக்கரவர்த்தியோட நான் படம் பண்ண விரும்பலை, இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு அவர் இங்கே வந்துடாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் சிபி சக்கரவர்த்தி மேலே கொஞ்சம் வெறுப்படைந்திருப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ கொடுமையை பாருங்கள், அன்னைக்கு வேணான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டவரை இந்த செலக்ட் பண்ண 2 டைரக்டரையும் தள்ளி வச்சுட்டு அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஏன் இவ்வளோ குழப்பம்? இந்த இளைஞர்களை ஏன் நீங்கள் இவ்வளோ பந்தாடணும் முதல்ல? ஏன்னா இப்போ ஒரு கட்டத்தில் ஏஜ் ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு குழப்பம் வரும். அது ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், அல்லது இந்தியாவினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக கூட இருந்துட்டு போட்டோம். ஒரு வயதான பிறகு ஒரு குழப்பம் கட்டாயமாக வரும். அந்த குழப்பம் தான் ரஜினிக்கும் கமலுக்கும் வந்துருச்சோங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இதில் இந்த இளம் இயக்குனர்களுடைய கனவுகள் மீது நம்ம ஏறி தங்குன்னு ஆடுறோங்கிற உணர்வே அவங்க 2 பேருக்கும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ பணம் போடுறவங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து பல பொறுப்புகள் இருக்குது. யாரை நம்பியும் அவ்வளோ பணத்தை கொட்ட முடியாது. அப்போ பல முறை அவங்க அலசி ஆராய்வது தான் சரிங்கிற கருத்து இங்கே இருந்தால் கூட ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கறது இருக்குல்ல, நீ தான் ஏன் நம்ம படம் பண்ணுற உட்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு கனவுகள் இருக்கும். முதல்ல வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட சொல்லுவார், அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவார், முடிஞ்சால் ஒரு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள்ட்ட சொல்லி டேய் என்னுடைய கனவு பழிச்சிருச்சுடா, நான் எதை நினச்சி இங்கே சென்னைக்கு வந்தேனோ அது நடந்துருச்சுடா அப்படின்னு எவ்வளவு கொண்டாடி இருப்பார். எவ்வளவு மனசில் வந்து அவ்வளவு சந்தோஷங்கள் மிதந்திருக்கும். அப்படி ஒரு ஃபால்ஸ் ஹோப்பு கொடுத்துவிட்டு திடீர்னு நீ வேணான்னு தூக்கி இங்கே அடிக்கிறது, நீ வேணாம் போன்னு அங்கே அடிக்கிறது, இது என்ன நியாயமா? இவ்வளவு பெரிய அனுபவம் வாய்ந்த இந்த 2 பெரும் இமயங்கள் இப்படி ஒரு வேலையை செய்யலாமா? இப்போ இந்த 3 பேருக்கு இடையிலான இந்த போட்டியில் வென்றது வந்து சிபி சக்கரவர்த்தியாக இருக்கலாம். ஆனால் இதற்கப்புறம் ஒரு குடைச்சல் இங்கே காத்திருக்கு. அதை இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. என்னடான்னா இப்போ சிவகார்த்திகேயனுக்கு சிபி சக்கரவர்த்தி ஒரு படம் பண்ணணும், அந்த அக்ரிமெண்ட் இருக்குது. மலேசியாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஒரு பெரும் தொகையை அந்த படம் பண்ணுவதற்காக கொடுத்துருக்கிறார். இவங்க சிவகார்த்திகேயனும் சிபி சக்கரவர்த்தியும் இணைகிற படத்தை நடத்தியே ஆகணும், இது இத்தனை மாதத்துக்குள் நடத்தியே ஆகணும், இல்லைனா என் பணத்தை இத்தனை கோடி அதிகரித்து தரணுங்கிற மாதிரி அவர் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு கெடு விதிச்சிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சிவகார்த்திகேயன் கிளம்பி வெங்கட் பிரபு படத்துக்கு போயிட்டார், சிபி சக்கரவர்த்தி கிளம்பி ரஜினிகாந்த் படத்துக்கு வந்துட்டார். அப்போ அந்த ஃபைனான்சியர் என்ன பண்ணுவார்? இந்த படத்தை நடத்த விடுவாரா? என் படத்தை முடிச்சுட்டு தான் நீ வெங்கட் பிரபு படத்துக்கே போகணும்னு சிவகார்த்திகேயனுக்கு செக் வைத்த அந்த ஃபைனான்சியர் எப்படி ரஜினி படத்தை பண்ண விடுவார்? ஸோ இந்த மாதிரி 1000 குழப்பங்கள் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இருந்தாலும் ரொம்ப கலகலப்பாக மலர்ச்சியாக இந்த ப்ராஜெக்டை அறிவிக்கிறாங்க. சினிமாவில் மட்டும்தான் நேற்று எதிரி இன்றைக்கி நண்பன், இன்றைக்கி நண்பன் நாளைக்கு எதிரி, நாளன்னைக்கு 2 பேரும் தோளில் கையை போட்டுப்போம், மறுநாள் கட்டி உருண்டுப்போங்கிற கதையெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். வேறு அரசியலில் கூட இந்த காமெடி நடக்காது போல இருக்குது. பாருங்கள், சிபி சக்கரவர்த்தியை நான் எதிர்காலத்தில் கூட பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன ரஜினிக்கு அதே சிபி சக்கரவர்த்தி டைரக்டராக வந்து அமைகிறார். இது ரஜினியை வந்து ஓவர்லுக் பண்ணி நடக்கிறதாலாம் சொல்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக ராஜ்கமல் பணம் போடுறவங்க அவங்களுக்கு பிடிச்சி தான் இந்த ப்ராஜெக்ட் நகரணும். ரஜினிக்கு ராம்குமார் பாலகிருஷ்ணனை தான் பிடிச்சிருக்கு. ஆனால் ரஜினிகிட்ட நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்னு அங்கேருந்து ஒரு அழுத்தம் வந்ததாக சொல்கிறாங்க. இப்படி வந்து பல குழப்பங்களுக்கு நடுவில் இந்த அறிவிப்பு வந்திருக்கு.
இதையெல்லாம் தாண்டி, இந்த குழப்பங்களை எல்லாம் தாண்டி எப்போவுமே ஒரு குழம்பிய குட்டையில் தான் நல்ல மீன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குழம்பிய குட்டையாக இருக்குது. நல்ல வெற்றி கிடைச்சா சந்தோஷம்தான்.